எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு குடும்ப கதை. இது நான் எழுதின கதை. இந்த வரன் வேண்டாமா. சரஸ்வதி இவ கும்பகோணத்திலேயே பிறந்து வளர்ந்தவர். அபிஷேக்னு ஒரு பையன் பார்த்துட்டு போறான். பையன் அங்க சென்னையிலேயே பிறந்து வளர்ந்தவன். அவனுக்கு ஒரே ஒரு தங்க, அவ பேர் ஆதிரா. அவன் நல்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியர். அவன் தனியாக ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு சென்னையில் நடத்திட்டு இருக்கிறவன். ரொம்ப நல்ல குடும்பம். அவன் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் சரஸ்வதி அவன் அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா எனக்கு வேண்டாம்மா இந்த வரன் அப்படின்றா. அவன் அம்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த வரன் ரொம்ப நல்லா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷாலாக இருந்திருந்தாங்க. அதனால இந்த வரன் முடியும்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருந்த போது இவ இது மாதிரி சொன்னது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவள் தலையை மெதுவாக கோதி விடுறா. என்னடி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா அவள் அம்மா. இல்லைம்மா, நான் இங்கே கும்பகோணத்திலேயே பிறந்து வளர்ந்துட்டேன். நான் இந்த சூழ்நிலையிலேயே வளர்ந்துட்டேன். எனக்கு அந்த சென்னைக்கெலாம் போய் அந்த ஒரு நாகரீக அந்த இதில் என்னால் போய் வாழ முடியுமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப பயமாக இருக்கு. எனக்கு வேண்டாம்மா. அதுவும் பார்த்து எனக்கு அந்த மாப்பிள்ளையும் அவள் தங்கியும் எப்போ பார்த்தாலும் இங்கிலீஷ்லேயே பேசின்னு இருக்கா. எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டே வராதுமா அப்படிங்கிறா. அதுக்கு அவன் அம்மா சொல்கிறா, பொடி பைத்தியம், நான் அந்த காலத்தில் 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தேன். உங்கள் அப்பா அப்போவே டெப்டி கலெக்டர். நான் சமாளிக்கலையா? குடும்பம் நடத்தி இன்னி வரைக்கும் நல்லபடியாக வாழலையா? என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அப்படின்றா. அம்மா, நீ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நடந்ததுமா. இப்போ அப்படியெல்லாம் இல்லைம்மா. என்னாலலாம் அங்கே போயிட்டு இது மாதிரிலாம் இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான். சரி, அவன் அம்மா நினச்சா சரி ஏதோ லேட்டாக சொல்லிட்டு இருக்கா, விட்டுறலாம், கொஞ்சம் ஒரு 2 நாள் போனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதே அங்கே சென்னையில் அபிஷேக் வீட்டில் அவன் தங்க என்னடா அபிஷேக், என்ன நீ போயிட்டு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி இருக்க, என்ன லவ்வா அப்படின்னு கேட்குறான். பொடி அப்படிங்கிறான் அபிஷேக். அம்மா, இவன் கும்பகோணத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி இருக்காமா. என்னடா அவன் என்ன அவ்வளோ அழகா இங்கிலீஷில் பேசவே மாட்டேங்கிறான், என்னமோ உம்முன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அவன் அம்மா சொல்கிறா, சும்மா ஏதாவது ஒன்று சொல்லின்னு இருக்காத, போ அப்படிங்கிறான். அப்போ ஆதிரா சொல்கிறா, இல்லை எனக்கு அவளை ரொம்ப சரஸ்வதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ சொல்லு உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அண்ணாவை போட்டு தொந்தரவு பண்ணுறா. அவன் அண்ணா சொல்கிறான், பிடிச்சிருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான் தன் ரூமுக்கு. ஹே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா ஆதிரா. அப்பா 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 ரொம்ப பிடிச்சிருக்கு அபிஷேக்கு, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, உடனே நிச்சயம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறா ஆதிரா. அவள் அம்மா சொல்கிறா, அதிக பிரசங்கி, சும்மா ரெடி அப்படிங்கிறா. அதுக்குள்ளே பார்த்தாக்கா ஃபோன் வருது. சரஸ்வதி வீட்டிலேருந்து அவள் அப்பா பண்ணுறா. இது மாதிரி, நமஸ்காரம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பொண்ணு பார்த்து போனதில். எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என் பொண்ணு தான் கொஞ்சம் பயப்படுறா. இங்கே இந்த கும்பகோணத்திலே பிறந்து வளர்ந்துட்டா. அவளுக்கு அந்த சென்னை வாசம் எப்படி இருக்குமோன்ற ஒரு பயம். அதனால் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. அவள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே சொல்கிறா. அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கோ, நாங்கள் யோசித்து சொல்கிறோம் அப்படிங்கிற. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அபிஷேக்கோட அப்பாவுக்கு. எங்களுக்கு பூர்ண சம்மதம். எங்களுக்கு சரஸ்வதியும் பிடிச்சிருக்கு, உங்களையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் தான் இப்போ முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறார். இப்போ தங்க அங்கேருந்து ஃபோன் வந்த உடனே அப்படியே ரொம்ப குதிக்கிறா. அம்மா ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணுமா, கும்பகோணத்துல இருந்தம்மா ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்குள்ளே அவள் அப்பா சொல்கிறார், இரு கொஞ்சம் அவசரப்படாத, இது மாதிரி சரஸ்வதிக்கு ரொம்ப பயப்படுறாளாம். அவள் இங்கே சென்னைக்கு வாழறதுக்கு, அதனால வேண்டான்னு சொல்கிறாளாம் இந்த வரன் அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் வருத்தத்தோடு சொல்கிறார். அவள் ஆதிரா சொல்கிறா, அதெல்லாம் கிடையவே கிடையாது, எனக்கு அந்த சரஸ்வதியை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவள் தான் இந்த வீட்டுக்கு மண்ணியாக வரணும் அப்படிங்கிறான். அம்மா ப்ளீஸ்மா, ஏதாவது ஒன்று பேசி ஏதாவது ஏற்பாடு பண்ணுமா அப்படின்னு சொல்கிறான். அப்போது அபிஷேக்கோட அப்பா சொல்கிறார், இல்லை நீ என்ன செய், நீயும் நீ போயிட்டு, எனக்கு முடியாது, கொஞ்சம் வேலை இருக்குது, நீ கும்பகோணத்துக்கு போய் கொஞ்சம் பேசு அவகிட்ட, சரஸ்வதி கிட்டேயும் கொஞ்சம் எடுத்து சொல்லுன்னு சொல்லிட்டு தன் மனைவி கிட்ட சொல்கிறார். அப்போ ஆதிரா சொல்கிறா, நானும் வருவேம்மா உன் கூட அப்படின்னு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி கும்பகோணத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டானாக்கா அப்போது எங்கே போயிட்டு பார்க்குறா, சரஸ்வதி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரா அம்மா கேட்குறா. இல்லை, அவள் பக்கத்தில் ஒரு பூஜைக்காக போயிருக்கா அப்படின்னு. சரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வர அவள்
அவகிட்ட வந்து ரொம்ப வந்து அபிஷேக் அம்மா பேசுறா. ஏன் நீ இப்படி பயப்படுற? அதெல்லாம் ஒண்ணுமெல்லாம் இருக்கும். ஏன் வந்து உனக்கு வந்து பயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆதிரா போய் அவகிட்ட ரொம்ப நிதானமா பேசுறா. நான் உங்களை வந்து மண்ணின்னு தான் கூப்பிட போறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அபிஷேக் உங்களை எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா? என்ன நீங்க சென்னைக்கு வரத்துக்கு போய் பயப்படுறேன்னு சொல்றீங்க? எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா சென்னை? எங்க மெரினா பீச் எப்படி இருக்கும் தெரியுமா? அதுக்கப்புறம் பெசன்ட் நகர் பீச்சு, அஷ்டலக்ஷ்மி கோயில், ஸ்ரீனிவாசர் கோயில், அதுக்கப்புறம் ட்ரிப்ளிகேன் கோயில், மயிலாப்பூர்ல கோயில்கள்லாம் எவ்வளோ இருக்கு தெரியுமா? இங்க மாதிரி அங்கேயும் நிறைய கோயில்கள் தான் இருக்கு. நீங்க எப்ப வேணுமோ இங்க வந்து உங்க அப்பா அம்மாவை பார்க்கலாம். என்ன நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இவளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கமா பேசுறா. அப்ப ஆதிரா சொல்றேன், பாருங்க அன்னைக்கு நாங்க இங்கிலீஷ்ல பேசுனது உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? ரொம்ப சாரி. நான் தான் கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாம் பீலா விடுவேன். அபிஷேக் அப்படி கிடையவே கிடையாது. அவனுக்கு இங்கிலீஷை கண்டாலே பிடிக்காது. அது வந்து ஆஃபீஸ்ல மட்டும்தான். என்னையே அவன் திட்டுவான். அதனால நீங்க பயப்படாதீங்க. அவனுக்கு வந்து இந்த மாதிரி தசு புசுன்னு இது நடந்துக்கிறதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. அவன் ரொம்ப வந்து ரொம்ப ஹம்பிள் அவன். நீங்க வந்து கவலைப்படாதீங்க, நீங்க வாங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் உள்ள போயிடுறா. யார்? சரஸ்வதி. அப்போ வந்து அவ அம்மா வந்து சரஸ்வதி கிட்ட வந்து பேசுறாரு. பாரு, இவ்வளோ வந்து ஆசையா இதுவா 2 பேருமா வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கா. இவ்வளோ சொல்லி கூட உனக்கு வந்து புரியாதா? ஏன் வந்து இவ்வளோ இதுவா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லைம்மா, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சரின்னு வெளில வந்து அபிஷேக் அம்மா கிட்ட சொல்ற மாதிரி ஒரு நாள் டைம் கொடுங்க, அவ கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன்னு சொல்றாங்க. அது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போறா. அப்புறம் ஒரு நாள் முழுக்க யோசிக்கிறா. சரி, இவ்வளோ பாசத்தோட இருக்கா, என்னதான் ஆயிடும், நம்ம தான் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறா. சம்மதிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு வரா. வந்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகான ஒரு குடும்பம், அப்படி ஒரு பாசமான ஒரு குடும்பம். அவளுக்கு ஒரு சின்ன நித்யஸ்ரீன்னு ஒரு பொண்ணு, அதுக்கு ஒரு 6 வயசு ஆகுது. அது ஸ்கூலில் ஹோம்ஒர்க் பண்ணின்னு இருக்கு. அப்போ பாட்டி வந்து அங்கே இருக்கா, அதாவது சரஸ்வதியோட அம்மா. நித்யஸ்ரீ வா காஃபி சாப்பிடு அப்படிங்கிறா. பாட்டி இரு பாட்டி, நான் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. இப்போ சரஸ்வதி வரா. என்ன முடிஞ்சுதா இல்லையா நித்யஸ்ரீ? கம் ஆன் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல ஏதோ அடிச்சுட்டு உள்ள போறா. அவன் அம்மா ஆச்சரியப்படுறா. எப்படி பயந்த இந்த சரஸ்வதியா இன்னைக்கு இப்படி இருக்கான்ட்டு. ஆமாம், அப்படித்தான் இருக்கா. என்னன்னாக்கா அவ வந்து இன்னைக்கு அபிஷேக் நடத்துற அந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு அவ தான் மேலதிகாரி. அவ தான் ஃபுல்லா எடுத்து நடத்தின்னு இருக்கா. எப்படி இருந்தவ எப்படி மாறிட்டா பாத்தீங்களா? அந்த பாசமும் நேசமும் வந்து ஒருத்தர அப்படி மாத்துறது. மற்றும் ஒரு கதையில உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.